நம்பிக்கை வைக்கிறது தவறு கிடையாதுங்க. பட் அந்த நம்பிக்கைய யார் மேல வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பண்ணக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னா இதுதாங்க. யார் மேல நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னுட்டுனே தெரியாம ஒரு சில சமயங்கள்ல சிக்கி தவிச்சு மாட்டிக்கிட்டு அதில் இருந்து விழவும் முடியாமல் எழவும் முடியாமல் இருந்துக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த 3 டிப்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யார் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், எதற்காக வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உடனே ஒரு மனிதனைத்தான் நாம் வந்து நாடி செல்வோம். அவனுடைய எண்ணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிபட்டு நொந்து நூடுல் ஆவி போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கப்படுறது மாதிரி உங்ககிட்ட காட்டிப்பாங்களே தவிர, அவங்கள விட உலகத்தில் சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவங்களால மட்டும்தாங்க இருக்கும். அதே இது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னுட்டுன்னு அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு போய் சொல்லி பாருங்கள். அதை வந்து ஏதோ வெளிக்காட்டியிருப்பாங்க, சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுறது மாதிரி நடிப்பாங்களே தவிர, அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இறங்கி அதை வந்து எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தடுக்கிறதுக்கான வழிகளை பார்ப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா டைரக்டாக ஏதோ உங்கள் மேலே அக்கறை இருக்கிறது மாதிரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாசுக்கா உங்களை வந்து பண்ண விடாமல் சதி வேலைகளை கூட டைரக்டாக உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. பட் நீங்கள் அவங்க மேலே இருக்கிற அளவு கடந்த நம்பிக்கையினால் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட வந்துடுவீங்க. தயவு செய்து இந்த மாதிரியான தவறுகளை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய எண்ணோட்டங்களுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. ஸோ எதுவாக இருந்தாலுமே நிதானமாக திங்க் பண்ணி முடிவு எடுங்க. இதில் 3 விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களை முழுமையாக அறிந்தது உங்களுடைய இறைவன் மட்டும்தாங்க. உங்களுடைய இறைவனை தவிர இந்த உலகத்தில் உங்களை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறது யாருமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா ஒரு மனிதனிடம் போய் முறையிடுவதற்கு பதிலாக இறைவனிடம் போய் முறையிடுங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே. என்ன சில டைமில் பார்த்தீங்கன்னா நாட்கள் ஆகுமே தவிர அதற்காக உடைந்து போகாமல் மனம் தளராமல் நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. பட் மனிதன்கிட்ட போகும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும். பட் உங்களை அறிந்தது இறைவன் மட்டும்தான் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் மேல் இரக்கமுடையது யார் அப்படின்னா இறைவன் மட்டும்தான். உண்மையான இரக்கமுடையது இறைவன் மட்டும்தான். இல்லை நான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை வச்சுருக்கிறேன், இல்லை நான் ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் வச்சுருக்கேன், அவங்க என் மேலே அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த இரக்கமும் எனக்கு எது வேணாலும் ஓடி வருவாங்க அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு பண்ணிக்கிட்டு நாளைக்கு அதை வந்து சொல்லி காமிப்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறது மாதிரி பண்ணுவாங்களே தவிர அந்த மூமெண்ட்டில் வந்து உங்களை வந்து கலட்டி விட்டுருவாங்க. ஸோ எப்போதுமே உங்களுடைய இறைவன் மட்டும்தாங்க உங்கள் மேலே அளவு கடந்த அன்பும் சரி கரிசனையும் சரி ஒரு இரக்கமும் உடையது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இறைவனை விட சக்தி வாய்ந்த இது வந்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த மனிதன்கிட்ட போய் சொல்லும்போது அவனுக்கு ஒரு சக்தியை கொடுக்கறது கூட அந்த இறைவன் மட்டும்தான். அந்த சக்தி இல்லாமல் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கண்டிப்பாக நீங்கள் கும்பிடக்கூடிய இறைவனிடம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நான் இதில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போதுமே ஒரு மனிதனை நாடி நீங்கள் போகாமல் இறைவனை நாடி போங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது ஒரு வழிகாட்டு உங்களுக்கு அந்த ஹெல்ப் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மூலமாக நீங்கள் நல்லாவுவீங்களே தவிர எப்போதுமே ஒரு வீழ்ச்சிக்கு அப்படிங்கிறது சான்ஸே கிடையாது. பட் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம், என்ன நான் நல்லதானே படுறேன், இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்படுறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பட் அதுதாங்க உண்மை. நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதாவது நல்லவனாக இருக்கீங்க அப்படின்னா சோதனைகள் அப்படிங்கிறத கடந்து தான் வந்து ஆகணும். அதுவே கெட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு சோதனையுமே இல்லாமல் நல்லா தான் இருப்பாங்க. பட் இறைவன் அப்படிங்கிறவன்
கையை விட்டுருவாங்க. பட் நீங்கள் நல்லவங்களா இருக்கும் பட்சத்தில் சோதனைக்கு மேலே சோதனை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். என் மேலே அளவு கடந்த நம்பிக்கை எப்படி இவன் என் மேலே வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காகவே இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனைகள் தான் அது. ஸோ உங்களை ஈஸியாக கைவிட்டுருவானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ யார் மேலேயும் நம்பிக்கை வச்சிடாதுங்க. உங்கள் மேலே அளவு கடந்த இரக்கமுடையது இறைவன், அதாவது சக்தி வாய்ந்ததும் இறைவன், உங்களை முழுமையாக அறிந்ததும் இறைவன் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் நிதானமாக ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு எடுத்து வைங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.